எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசலான்னு இருக்கேன். நான் பேங்க் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன். 5 வருஷமாக ஆயிடுச்சு. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு 7 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் வந்து ஏஜ் வந்து ஒரு 28 மேலே ஆயிடுச்சு, 29 ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணுற கூட ஓகே நான் யோசித்தேன், சரி இந்த வீடியோ சொல்லலாமா வேணாமா, இல்லை சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ரீசெண்டாக அந்த கால் கூட என்னை ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு. சார் அவர் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பார் போல், சார் நான் சூசைட் தாட்டில் இருக்கேன், அடுத்த என்ன பண்ணுறேனே தெரியல, இது மட்டும் தான் நான் பேங்க் எக்ஸாம் மட்டும் தான் இருந்தேன், ஒரு 5 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் அவங்க எல்லாத்துக்குமான ஒரு வீடியோவாக இருக்கும். இப்போ 500 வேக்கன்சிஸ் வருது, இதில் வந்து கிளியர் ஆகிறாங்க 500 பேர். நான் அவங்கள பற்றி யோசிக்கலை. மிச்சம் இருக்க 95,000 பேர் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, திருப்பி வந்து அவங்க ஒரு 1 அகாடமிக் இயரை வேஸ்ட் பண்ணணுமா, இல்லை திருப்பி அவங்க பேங்க் எக்ஸாமே ஃபுல்லாக உட்காந்து எஃபர்ட் போட்டு படிக்கணுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் நிறையா பேர் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பர்சன் ஃப்ரம் த ஏஜ் ஃப்ரம் 20 to 26 அப்படின்னா, ஸோ நான் அவங்கள்ட்ட யூஸ்வலாக நான் சொல்கிறது, ஒரு வருஷம் வந்து நீங்கள் ஒரு லாட்டுத்தனமாக படிச்சிருப்பீங்க, இன்னும் ஒரு வருஷம் வந்து ஒரு 100% வந்து நல்லா எஃபர்ட் போட்டு இந்த அகாடமிக் இயர் வர எல்லா எக்ஸாமையுமே நீங்கள் எழுதுங்க, ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பேன். அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கட் ஆஃபில் போகிறாங்க, ஒரு 2 கட் ஆஃபில் போகிறாங்க, அவங்க தெரியும் அவங்க கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவாங்க, நான் 0.25 0.5. ஸோ இவங்களுக்கும் வந்து நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் விட்டுறாதீங்க, ஒரு 1 இயர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம். ஸோ கிளியர் ஆகிருக்காங்க அந்த மாதிரி கேண்டிடேட் நிறையா பேர். பட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க, ஒரு 3 வருஷம் எழுதுகிறாங்க, 4 வருஷம் எழுதுகிறாங்க, 5 வருஷம் எழுதுகிறாங்க, பட் அவங்க கிளியர் ஆகவே இல்லை அப்படின்னா திருப்பி நான் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகணுமா கேட்டால் கண்டிப்பாக நான் அவங்கள வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். திருப்பி உங்களால் முடியும், நீங்கள் இது பண்ணுங்கள், நம்ம கோர்ஸ் வாங்குங்க அப்படின்னா ஒரு வருஷம் வந்து நான் அவங்கள வேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பிரண்ட் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே வாரீங்க, ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு பிளான் பி அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இது இல்லை பேங்க் எக்ஸாம் கிளியர் ஆகலை, கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னா பிளான் பி என்ன, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெட்டப் ஆக மாட்டீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வேறு ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் ஐயோ எனக்கு சூசைட் தாட் வருது, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ள வருது. ஒரு பிளான் பி இது இல்லை அப்படின்னா நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன நான் ப்ரைவேட் ஜாப்ஸ் என்ன நான் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா நான் படிச்சுக்கிட்டே என்ன மாதிரி பார்ட் டைம்ஸ் ஜாப்லாம் இருக்குது, இந்த ஒரு விஷனோட இருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு வெங்கடேஷ் அப்படின்னு. சார் நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டராகவே நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே நான் படிச்சுட்டே இருந்தேன், நான் கான்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன், அவங்களுக்கு நான் கொஸ்டின்ஸுமே எடுத்து கொடுத்தேன், நான் இப்போ எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை வந்து வச்சுக்கோங்க. நான் பிளாங்காக நான் வந்து ஒரு படிக்கிறேன், திருப்பி ஒரு 1 இயரை நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பேட் அட்வைஸாக தான் இருக்கும். யூ ஷுட் ஹாவ் அ பிளான் பி. கண்டிப்பாக அடுத்து என்ன, இது இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 28 ஆயிடுச்சு, திருப்பி நான் ஒரு 1 ஹோல் இயர் வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். என்ன கனிஷ் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறையா பேர் நினைக்கலாம். பட் நான் இந்த இடத்துல வந்து நான் செல்ஃபிஷாக இருக்க விரும்பலை, ரியாலிட்டியை வந்து நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து 28 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சு, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் அ பிளான் பி அண்ட் கோ ஹெட். ஸோ நீங்கள் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நான் ஸ்டில் எழுதிக்கிட்டே இருக்கேன், நான் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு 2 வருது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் ஃபெட்டப் ஆகுறீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த தாட் வருது, எனக்கு சூசைட் பண்ணணும்னு தோணுது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திங்கிங் வருது. ஸோ ஒரு கிளியர் பிளானோட இந்த டைம் பீரியட் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யங்ஸ்டர் நீங்கள் இப்போ தான் பேங்க் ஃபீல்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், இல்லாத ஒரு டைம் பீரியட் இருக்குது. மேக்ஸிமம் 1 இயர் நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக படிக்கிறீங்க, இன்னும் ஒரு 1 இயர் வந்து சீரியஸாக படிக்கிறீங்க, 100% எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. அப்படி முடியலை அப்படின்னா கண்டிப்பாக திங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை, தேங்க்யூ. அது இன்ஸ்டியூட் போய் படிக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். அப்புறமா தான் சரி கேஆர் லாஜிக்ஸில் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, எதுக்கு இன்ஸ்டியூட் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா உங்கள் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படிப்பாங்க. அது மாதிரி தான் எப்படியாவது ரீனா மேம் கனிசார்ட்ட வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் மெடல் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படித்தேன். வீடியோஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ கோர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாரும் கேட்பாங்க, ஆஃப்டர் நீங்கள் வெளியே எங்கேயும் கோச்சிங் போகாமல் எப்படி பாஸ் பண்ண அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த கெப்பாசிட்டி. கனி சார் ஒரு எக்ஸாம் போனால் பாயிண்ட்ஸ் எடுத்தோன்னா சார் அந்த இடத்துல இருந்தால் எப்படி போடுவார் அப்படின்னு தான் யோசிப்பேன்.